மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம சின்ன வயசுலலாம் திருடி இருப்போம்ல, அதை பற்றிலாம் கொஞ்சம் அப்படியே ஒரு நினைவை நான் உங்களுக்கு கிளறப்போகிறேன். ஃபஸ்ட்டு நான் செஞ்ச திருட்டை ஒத்துக்கிறேன். நான் பசிக்காக ஒரு 5வது படிக்கும் பொழுது வெள்ளை சட்டை, என்னுடைய யூனிஃபார்ம் வெள்ளை சட்டை, காக்கி டவுசரு, ஒரு சின்ன பை ஒன்று மாட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போகும்பொழுது புளியாம்பழம் விழும். அது ரோட்டில் விழும். அது பெரிய திருட்டுலாம் கிடையாது. ஆனால் விளாம்பழம் இருக்குல்ல, இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ பிள்ளையாருக்கு வைப்பாங்க விளாம்பழம், அது ஒரு வீட்டில் விழும். அந்த சவுண்டு சும்மா, அது விழுற சத்தம் வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன் அது செங்காயா பழமா அப்படின்னு. இந்த விளாம்பழம் அந்த ஒரு வீட்டில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த வீடு பல்லாவரத்தில் தான். அதை உடைச்சி அந்த ஓடு உடையிற அதுலேருந்து வரக்கூடிய அந்த மனம், அதை சாப்பிடக்கூடிய அந்த சுவை, இதுக்காகவே ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த வீட்டு மதில் சுவர் மேலே ஏறி போயெல்லாம் எடுத்துருக்குறேன். எலுமிச்சம்பழம் ஒரு வீட்டு அந்த ரொம்ப சிறிய உருவம். நான் அந்த வேலியை எகிரி நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அந்த மரத்தாடி ஒரு உழுக்குனா பொத்து பொத்து பொத்துன்னு விடும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது அவங்க அடிக்க வரத்துக்குள்ளே ஓடிடணும். நான் வந்து கொய்யாக்காலாம் திருடி இருக்கிறேன். ஐயர் வீட்டில் அதை எடுத்துகிட்டு ஓடுற அந்த வாழ்க்கை. பனம்பழம் ஒரு தோட்டத்தில் விடும். சின்ன காவாக இருக்கும். அந்த காவாக்கு பக்கத்தில் ஒரு காம்பவுண்டு, அதை எகிரி குதித்து ஒத்துன்னு விழுந்த பனம்பழத்துன்னு சுட்டு சாப்பிடணும். ஸோ இப்படியெல்லாம் சின்ன சின்ன திருட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருந்த நான் வாத்தியாராக மாறி இப்போ திருடுறது கிடையாது. அந்த பசியில் திருடின காலங்கள் அது. இப்போது பசியும் இல்லை, திருடுறதும் கிடையாது. ஆடம்பரத்துக்காக திருடக்கூடிய திருடர்களை பற்றி தான் இன்றைக்கான ஒரு சின்ன தலைப்பு. கேரளாவில் ஒரு நாவல், அந்த நாவலின் பெயர் திருடன் மணியன் பிள்ளை. திருடன் மணியன் பிள்ளை. இது ஒரு நிஜ கதை. அவருடைய பேர் திருடன் மணியன் பிள்ளை. இதுதான் அவருடைய பேர். மணியன் பிள்ளை அவர் பேர். அவர் செஞ்ச திருட்டுத்தனத்தினால அந்த திருடன்ற அடைமொழி வந்துடுச்சு. இதை எழுதினவர் ஜி.ஆர். இந்துகோபன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர். இதை மொழிபெயர்த்தவர் குளச்சல் யூசுப் என்பவர். இந்த நாவல் சிறந்த மொழிபெயர்ப்புக்காக 2018ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. இந்த இயரெல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்கிறது தாங்க தொல்லை பிடிச்ச வேலை. அந்த கதைகள்லாம் அடித்து உடச்சி இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். எதுக்காகனா, இதுக்காக உழைத்தவர்கள் பேர், அந்த ஆண்டெல்லாம் சொல்கிறது அவங்களுக்கான க்ரெடிட், அதை நம்ம மென்ஷன் பண்ணிடணும். சரி, நான் ஏன் இப்போ இந்த நாவல் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லா மனிதனும் ஏதோ ஒரு வகையில் எதனா ஒன்று திருடியிருப்பாங்க. இப்போது பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன வயசில் ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை விட்டுடணும். அவை கூட அதன்னு சொல்ல வராங்க, களவையும் கற்று மர அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, இந்த திருடன் மணியன் பிள்ளை என்ற அந்த நாவல் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு 10-15 நாள் இந்த கேரளா போலீஸ் மட்டும் என்னை விட்டுருந்தாங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு சென்ட்ரலில் ஒரு பெரிய அமைச்சராக இருந்திருப்பேன் அப்படின்னு இந்த மணியன் பிள்ளை சொல்வதாக. இது ஒரு பயோகிராஃபி தான். இது தன் வரலாறு தான், அவருடைய வரலாறு. ஒரு அமைச்சராக மாறுற அளவுக்கு ஒரு திருடன் உயர்ந்திருக்கிறார் அப்படின்னா என்னெல்லாம் நடந்திருக்கு. அப்போ எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு திருடனாக இருந்திருப்பார். திருட்டுத்தனத்தில் என்ன சுவாரஸ்யம், அதை போய் என்கரேஜ் பண்ணுறீங்களே முரளி அப்படின்னு எம்எல் கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு புரியறதுக்காக அந்த சொல்லை நான் பயன்படுத்துகிறேன். சுவாரஸ்யமான திருடன். நாங்கள் கொஞ்சம் வாசிப்பு அனுபவம்லாம் இருக்குது. இவங்க குடும்பம் வந்து ஓரளவுக்கு ஒரு நடுத்தரமான குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய சொத்து வரப்போகுது. ஏன்னா அவங்க சகோதரி இறந்துட்டாங்க. அந்த சொத்து அவங்க அப்பாவுக்கு வரப்போகுது. அவங்க அப்பாவுக்கு வந்துடக்கூடாதுன்னு மிக தெளிவாக அவங்க உறவினர்கள் அவங்க அப்பாவுக்கு குடிக்கிற கல்லில் விஷத்தை கலந்து அவர் காலி பண்ணிடுறாங்க. ஒரு 11 வயசு சின்ன பையனாக இருந்த இந்த மணியன் பிள்ளை, அப்போல்லாம் மணியன் பிள்ளை தான், உறவினர்களுடைய இந்த ஒரு வன்மமான ஒரு சிந்தனை, அவங்க குடும்பம் வந்து ஒரு தனித்து விடப்படுது. ஒரு அம்மா இருக்காங்க, கூட பிறந்த அக்கா தங்கச்சிலாம் இருக்கிறாங்க. இவர் வந்து யாருமே இவரை கண்டுக்காத ஒரு சின்ன பையனாக இருக்கார்.
ரொம்ப பசி இவரை சுற்றி எப்பவுமே பசி சுற்றி இருந்துகிட்டே இருக்குது. இவர் சரியாக கண்டுக்கல. நீங்கள் குழந்தைகளை மட்டும் பெற்றோர்கள் சரியாக கவனிக்கலைன்னா அந்த பிள்ளைகளுடைய நிலை மிகப்பெரிய ஒரு இந்த சமுதாயத்தில் கொடூரமான ஒரு நிலைக்கு தள்ளப்படும். மிகப்பெரிய ரவுடி டான் இவங்களுடைய வரலாறுலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிறு வயதில் அவங்க பெற்றோர்கள் அவங்கள கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க. அப்படி தான் இந்த மணியன் பிள்ளையை அவங்க அம்மா கண்டுக்காமல் விட்டாங்க. ரொம்ப பசியில் ஒரு நாள் இந்த மணியன் பிள்ளை வந்து ஒரு 11 வயசு சின்ன பையன் ஒரு சைக்கிளில் வித்தை காட்டுற ஒரு ஆளை பார்த்துருக்கு. இது எல்லாமே கேரளாவை மையமிட்ட ஒரு நாவல். கேரளா ஒரே கேரளா நாவல். நம்ம இந்த கோட்டயம்ன்ற கொல்லம்ன்ற பகுதியில் நடந்த உண்மை சம்பவம் தான் இது. 1950 இவர் பிறந்திருக்கிறாருன்னா பார்த்துங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போது நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அவருக்கு 75 வயசுக்கு மேலே. நீங்கள் அவரை போய் பார்க்கணுமா உயிரோடு இருக்காரான்றதெல்லாம் அது உங்ககிட்ட நான் விட்டுறேன். இவர் பவா செல்லத்துறை அவர்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு நண்பர்னு கூட சொல்ல. ஏன் அப்போ தானே திருடன், இப்போ அவர் நல்லவர் தான். எப்போவுமே ஒரு ஆள் திருடனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாறலாம். மனம் மாறி அவர் இந்த சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு கொடுத்து அந்த ஒரு புத்தகத்துக்கு பெரிய விருதுலாம் கிடச்சிருக்கு. சரி வாங்க, இப்போ ஒரு பசியில் சைக்கிளில் வித்தை காட்டுற ஒரு ஆளை பார்த்துட்டு நீங்கள் ஞாபகம் இருக்கலாம் உங்களுடைய, அதாவது ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு 30 வயசுக்கு மேலே. நம்மளுக்கு இந்த சைக்கிளில் வித்தை காட்டுறவங்களும் நம்ம பார்த்துருப்போம். நம்மளாம் அந்த ஜென்ரேஷன் தானே. சைக்கிளில் அவங்க நிற்பாங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த சின்ன வயசில் நம்ம அது அவங்க நமக்கு அப்படியே வியப்பாக இருக்கும். என்னடா இவங்க இப்படிலாம் சாகசம் பண்ணுறாங்க. அப்படி தான் இந்த மணியன் பிள்ளை அந்த சைக்கிளில் வித்தை காட்டுறவர் பார்க்குறாரு. ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்காரு. ஏன் இவர் இந்த சின்ன பையனை ரொம்ப நேரம் பார்க்குறது அந்த சைக்கிள் ஓட்டுறவருக்கு எரிச்சலாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பசங்க வந்து நீ சைக்கிள்லேருந்து இறங்காமல் ஒரு இரவு முழுக்க ஓட்டிகிட்டே இருந்தேன்னா நான் உங்களுக்கு 10 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவர் அந்த எப்படியாவது 10 ரூபா வாங்கிக்கலாம். அப்போ 10 ரூபா பெரிய பணம்னு வச்சிங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 1960 அந்த 62 அந்த காலகட்டங்கள் 10 ரூபான்றது பெரிய பணம். இந்த சின்ன பையனை தான் அவங்க வேவ் பார்க்க உட்கார வச்சு போயிருக்காங்க அப்படின்றதுனால இவன் எப்படா எழுந்து போவான்னு அவர் கோவமாக இருக்கும். அப்போ இரவு 12 மணி ஆகிற நேரத்தில் அவர் கேட்டுடுவார், தம்பி நீ வீட்டுக்கு போ அப்படின்னுவார். அவன் போக மாட்டான். அவன் சொல்லுவான், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எதனா சாப்பிட தரீங்களா, எங்கள் வீட்டில் எதுவும் இல்லைன்னு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நீ போய் அவர் சைக்கிள்லேருந்து இறங்க மாட்டார். அந்த ஒரு சின்ன கூடாரம் இருக்கும், அதில் ஒரு பன்னு இருக்கும், எடுத்து சாப்பிடுன்னு சொன்னோடனே அவன் ஆசையாக எடுத்து சாப்பிடுவான். இவருக்கு அந்த மனுஷன் தானே, இந்த இயற்கை உபாதைக்காக அவர் வைத்த காலம் நீ கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டுறா நான் போயிட்டு வரேன். அந்த சின்ன பையன் சைக்கிள் கொஞ்சம் மிதிச்சிட்டே இருப்பான். தூரத்துலேருந்து அந்த இளைஞர்கள் அவர் தான் சைக்கிள் ஓட்டுறான்னு நினச்சிப்பாங்க. அப்போது அந்த சைக்கிள் ரத்தமாக இருக்கும். என்னென்னு பார்த்தா அவர் விடாமல் அவர் கொஞ்சம் உடம்பு பிரச்சனை, மூலம் பிரச்சனை, அதனால் சொல்லுவார். பையன் கேட்பான்னா ரத்தமாக எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலடா அதனால் ரத்தம் இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அந்த நாவலில் இவ்வளோ ஒரு டீட்டெயில்டாக பேசப்பட்டிருக்கு. அப்புறம் அடுத்த நாள் இந்த பையன் போய் அவரை போய் பார்ப்பான். அவங்களுக்கு அந்த 10 ரூபா கொடுத்தாங்களா, தம்பி என்னை ஏமாற்றிட்டானுங்கடா அவனுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டெல்லாம் அந்த சின்ன வயசில் அந்த பையன் கேட்கும்பொழுது அப்போ இந்த சமுதாயம் வந்து ரொம்ப இரக்கமற்ற சமுதாயம் இல்லை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணும், நம்ம எதனா செய்யலாம் அப்படின்னு. இவனுடைய திருட்டுகள் வந்து பல ஒரு சுவாரஸ்யமான திருட்டை பற்றிலாம் பேசிகிட்டே இருக்கார். அப்புறம் இவர் ஜெயிலெலாம் போகிறார். ஒரு 17 வயசில் முதல் திருட்டுக்காக கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டு 17 வயசில் ஜெயிலுக்கு போயிடுறாரு. இவர் நிறைய கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக திருடுறாரு. அவருடைய திருட்டுத்தனமான பொருட்களை அவங்க வீட்டில் இருக்கிற யாருமே அதை பயன்படுத்த மாட்டுறாங்க. அவங்க அம்மா, அவங்க சகோதரிகள்லாம் தள்ளியே வைக்கிறாங்க. ஆனால் இவருக்கு வந்து அந்த திருட்டில் ஒரு ஆர்வம் அதிகமாகிடுது. இப்போது இவருடைய திருட்டில் ஒரு திருட்டை பற்றி அவர் சொல்கிறார். என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 100 சவரன் நகை கிட்டலாம் திருடுற அளவுக்கு ஒரு பெரிய திருடனாக அவர் மாறிடுறாரு. ஒரு முறை ஒரு வீட்டில் நல்ல நகையெல்லாம் திருடிட்டு வந்துடுறாரு. போயிட்டு நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போடுறாரு. அப்போது அந்த வீட்டு ஓனர் கண்டுபிடிச்சிட்டாரு இந்த திருடன் எங்கே தான் ரெண்டு நேரம் கதவு தட்டுறாரு. அப்போது மணியன் பிள்ளை தூக்கத்துலேருந்து எழுந்து வர்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உங்களை எதுவுமே சொல்லலை, உங்களை போலீஸில் காட்டி கொடுக்க மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு உண்மை மட்டும் நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ மணியன் பிள்ளை சொல்கிறாரு, நான்லாம் அதெல்லாம் திருடல அப்படின்றாரு. நீங்கள் திருடிட்டீங்க, அதுக்கு எவ்வளோ எடுத்தீங்க, எவ்வளோ நகை, எவ்வளோ பணம், அந்த டீட்டெயிலாம் என்கிட்ட இருக்குது. ஆனால் இது எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு வேண்டியது ஒரே ஒரு உண்மை தான். சரி, இவர்
உண்மையாகவே மனசு ஒரு மாதிரி வருத்தத்தோடு கேட்குறான்றதுனால என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, ஒரு சிங்கம் மாதிரி 2 நாய் எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த 2 நாயை ஏமாற்றிட்டு நீ எப்படி திருடுனன்றது தான் அவருக்கான கேள்வி. இப்போ அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, நான் வழக்கமாக ஒரு வீட்டுக்கு திருட போகிறேன்னா திருடன் வந்து நைட்டில் 12 மணிக்கு 1 மணிக்கு தான் வருவான். நான் அப்படி கிடையாது. ஒரு 9 8 மணிக்கே திருடுற வீட்டுக்கு போயிட்டு நான் செட்டில் ஆகிடுவேன், எதனா ஒரு இடத்துல பதுங்கிடுவேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாம் தூங்குனதுக்கப்புறம் தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அப்படி உங்கள் வீட்டுக்கு போகும்போது ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன். மத்தி மீன் நல்லா மசாலா போட்டு வச்சுருந்தீங்க. சரி, அதை கொஞ்சம் சமையல் பண்ணலாம், மீன் குழம்புலாம் வச்சு அதை கொஞ்சம் பொரிக்கலான்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் உங்கள் நாயை பார்த்தேன், கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. சரி, அதுக்கு கொஞ்சம் சாப்பாடெலாம் வைக்கலாம், என்ன அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் மயக்க மருந்து கலந்து வச்சேன் அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது, ஒரு திருடன் ஒரு வீட்டில் போய் சமைக்கிறான்னா கொஞ்சம் யோசிப்பாருங்க. அந்த வீடு ரொம்ப பெரிய வீடு. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் சொல்லும்பொழுது இவருக்கு என்ன ஆகிடும்னா, அந்த ஹவுஸ் ஓனருக்கு அந்த கேட்டு அவர் போயிடுவார். அந்த நாய் இந்த 2 நாய் இந்த ஹவுஸ் ஓனருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப துள்ளி குதிக்கும், நம்ம முதலாளி வந்துட்டாருன்னு. ஆனால் அவருக்கு என்ன கோபம் அப்படின்னு சொன்னால், அவர் கொஞ்சம் மத்தி மீனுக்கு நீங்கள் இந்த மாதிரி சோரம் போயிட்டீங்களேன்ற ஒரு சொல்லு பயன்படுத்துகிறாங்க. சோரன்னா வேலைக்கு போயிட்டீங்களேன்ற மாதிரி. ஆனால் இந்த நாய்களுக்கு நம்ம பேசுகிறது, நம்மளுடைய முகபாவனை இது எல்லாம் புரியும். அது நாய் வளர்க்குறவங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். நாய் கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற எல்லாமே அதுக்கு புரியும். இவர் இப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த 2 நாய்களும் இவர் சாப்பாடு வச்சா சாப்பிட்றதில்ல. 8வது நாளில் அந்த 2 நாயும் செத்து போயிடுது. இதுமாரி டீட்டெயிலெலாம் வருது இந்த நாவலில். ஸோ ஒரு திருடன் பற்றின ஒரு பெரிய ஒரு டீட்டெயில்டான செய்தியில் இந்தமாரி நாய்கள் சம்மந்தமான விஷயங்களும் இதில் சேர்க்கும் பொழுது, இதில் சொல்லப்படாத அன்டோல்டு ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த மறுபடியும் சொல்கிறேன், நான் பேசுகிறதுல வலையொலி வாயிலாக நிறைய அறிஞர்களுடைய கருத்து, அப்புறம் திருக்குறள், இது எல்லாமே கலந்து தான் என்னால் உங்கள்கிட்ட இதெல்லாம் பேச முடியுது. அது குறிப்பாக பவா செல்லதுரை எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கதை சொல்லி, எனக்கு மற்றவங்க கதை கேட்குறத விட நான் எல்லா கதையும் அவங்க பேசுறதையும் கேட்டு லாஸ்ட்டாக பவா செல்லதுரை அவருடைய ஸ்பீச்சை கேட்டால் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், இது பேசலாம்டா, இது சூப்பரான மனுஷன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிற விதம்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று, இவர் பவா செல்லதுரை சொல்கிற எல்லா அந்த கேரக்டர்கிட்ட அவருக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நட்பு இருக்கும். ஸோ அப்போ அந்த டேட்டா வந்து உங்கள்கிட்ட சொல்லும்பொழுது எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும், அது உண்மையான செய்தி சொல்லலாம் அப்படின்னு. இந்த நாய் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பவா செல்லதுரை அவர்கள் சொல்லும்போது வேறு லெவலில் இருக்கும். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். அப்போது இன்னொரு இன்சிடெண்ட், அதாவது இந்த திருடன்கள், இந்த மணியன் பிள்ளை ஜெயிலில் இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட பேசுவார்ல, அப்போ மற்ற திருடர்கள் அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறதெல்லாம் இவர் பதிவு செஞ்சுருக்காரு. அப்படி அதில் என்னென்னா, ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பார். எப்படின்னா, இந்த கல்யாண வீட்டில் திருடுவாராம். முதல் இரவு நடக்கும் போதில் அந்த அறை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வரான். பெட்டு கிழவி படுத்துட்டு வரான் மனுஷன். அந்த பெட்டு கீழே படுத்துட்டு இவங்க அந்த கணவன் மனைவி அந்த முதல் நாள் அவங்களுக்கான சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான சூழலில் இருந்துட்டு அவங்க ஓய்வு எடுத்து அசந்து தூங்குற நேரத்தில் மொத்த நகையை எடுத்துன்னு போயிடுவாங்க. ஒரு முறை இந்த மனுஷன், இந்த திருட போன அந்த ஒரு ஆளுக்கு கொஞ்சம் சபலப்பட்டு அந்த கணவன் பாத்ரூம் போயிருப்பான். இவன் படுக்கையில் பத்துனோடனே அந்த பெண்மணி கணவன் தானே நினச்சின்னு அவங்களும் தூங்கும், அதாவது அவர் மடியில் படுக்கும் பொழுது இந்த ஆளுக்கு குற்ற உணர்ச்சியில் தன்னுடைய மகள் மாதிரி ஒரு எண்ணம் வந்து அந்த ஆளுக்கு அழுகை வந்து மடியிலேயே அவங்கள தூங்க வச்ச மாதிரி ஒரு செய்தி அந்த மணியன் பிள்ளைகிட்ட அவர் சொல்லும்போது மணியன் பிள்ளை அவரை கட்டி பிடிச்சி அழுததாக ஒரு செய்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு திருடன் என்பவன் அவனுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேவலமான ஒரு மனநிலை இருக்குல்ல, அதுக்கு எதிரான நல்லவன்ற ஒரு மனநிலையும் அவன்கிட்ட தான் இருக்கும். இப்போ பஷீர் முகமதுன்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய எழுத்தாளர், சாப்பிட போயிட்டார் ஹோட்டலில். சாப்பிட்னு இருக்கிறாரு, காசு தேடுறாரு, பணம் இல்லை. உடனே அந்த பில் போடுறவர் சொல்கிறார், என்னப்பா பர்ஸு தொலைஞ்சி போயிருக்குமே, இது காலையிலேருந்து ஒரு 5வது ஆள் இந்த மாதிரி வர, ஒழுங்கு மரியாதையாக அவங்க சட்டையை கட்டி கொடுத்துட்டு போ அப்படின்ற ஒரு பெரிய எழுத்தாளர். சுற்றி ஒரு 50 பேர் பார்க்குறாங்க. இப்போ அவர் சட்டையை கட்டுறதை இவங்க எல்லாம் பார்க்க போகிறாங்க. அதனால மிரட்டுறான், கழட்டியா சட்டையான்னு. சரின்ட்டு சட்டையை கழட்டி கொடுத்துறாரு. அந்த வேஷ்டியும் கழட்டிடுறாரு. இவருக்கு கை நடுங்குது.
அந்த வேஷ்டி மேலே கை வைக்கிறாரு. அந்த வேஷ்டியை கட்டும்போது அங்கேருந்து ஒரு ஆள் எழுந்து வர்றாரு. ஏப்பா தவறுப்பா நில்லு பா, சட்டை எடுத்து போடுப்பா அப்படின்றது. என்ன அவனுக்கு காசு தானே காசு எடுத்து கொடுத்துட்றாரு. காசு கொடுத்துட்டு வெளியே வந்து அந்த பணம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த ஆள் இவர்கிட்ட கேட்குறாரு, அந்த எழுத்தாளர், பாருங்க ஐயா, இது ரொம்ப மோசமான உலகம், கொஞ்சம் நீ உஷாராக இருக்க வேணாம்மா, இந்தா இதில் எதுவும் பர்ஸுன்னு பாரு அப்படின்ட்டு 10-15 பர்ஸ் எடுத்து காட்டுறான். அதில் அவருடைய பர்ஸும் இருக்குது. ஆனால் அவர் எதையும் எடுக்கலை, இது எதுவும் இல்லைப்பா அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் அவர் பேர் கேட்க மறந்துட்டுமே நான் இவர் வருத்தப்படுறாரு இந்த எழுத்தாளர். ஒருவேளை அவருடைய பேர் அறமாக இருக்கலாம். ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அறம் என்ற சிறுகதை, அதுதான் இந்த சிறுகதை. அப்போ திருடனுக்குள்ளே ஒரு அந்த சென்சிட்டிவான மனநிலையும் இருக்கும். ஸோ இப்படி இது எல்லாத்தையும் அந்த திருடன் மணியன் பிள்ளைன்ற இந்த நாவலில் எதிர்காலத்தில் இளைஞர்கள் யாரும் திருட வந்துடாதீங்க, அது ஒரு மாய உலகம். இந்த பசிக்கு திருடுறவன் அதோடு முடிஞ்சிருக்கு, ஆடம்பரத்துக்கு திருடுறவன் அது ஒரு போதை போல் அது போயிட்டே இருக்கும். இந்த செயின்லாம் கழுத்துலேருந்து அறுத்துன்னு ஓடுறான்ல, அவனுக்குலாம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு பைக் வாங்க ஆசை, மெட்ரோன்னு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் அந்த செயின் அறுத்துன்னு போகிறான். எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஒரு பைக், ஆடம்பர பைக் வாங்கிறதுக்காக. வள்ளுவர் சொல்கிறாரு, நீங்கள் அதாவது களவுன்ற அந்த அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ திருடுற பொருள் உங்கள்கிட்ட சேர்ந்துனே இருக்கிற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக அது ரொம்ப கேவலமாக அழிஞ்சிரும்ன்றார். வள்ளுவர் வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாருங்க. நம்ம இப்போ அடுத்த வருஷனுக்கு போயிட்டுருக்குறோம், ஆனால் அவருடைய வருஷனை நம்மளால் தொடவே முடியாது மனுஷன். அப்புறம் இந்த மணியன் பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவங்க ஒரு மனைவி இருக்காங்க. எப்படின்னா அது அவங்க எப்படி கல்யாணம் பண்ணாருன்னா, அது இவங்களை ஏமாற்றி அவங்களோட இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சுது, வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. ஒரு கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு போயிடுறாரு. மறுபடியும் குழந்தையோட அந்த பொண்ணை பார்க்கும்போது மனசு மாதிரி மறுபடியும் சரி மனைவிக்காக நம்ம ஒழுக்கமாக வாழலான்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரே ஒரு திருட்டு பண்ணலான்ட்டு 100 சவரன் நகையை அடிச்சுட்டு கேரளாவிலேருந்து மைசூருக்கு போயிடுறாரு. மைசூரில் போயிட்டு அங்கே ஒரு தெரிந்தவங்க நண்பர்கள் மூலிமா அவர் என்ன பண்ணுறாரு, புதிய வாழ்க்கையை தொடங்குறாரு. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாயசம் கடை தொடங்கி, அப்புறம் கஞ்சா, அந்த புகையிலை, இதெல்லாத்தையும் பிஸ்னஸில் எல்லாத்துலேயும் கை வச்சு ஒரு அமைச்சர் ரேஞ்சுக்கு போயிடுறாரு. 10 நாளில் அவருக்கு போஸ்டிங் வரப்போகுது. அப்போ கேரளா போலீஸ்னால் சும்மாவா, நம்ம தமிழ்நாடு போலீஸ் மாதிரி இறங்கி வந்து மணியன் பிள்ளை அப்படின்னு பின்னாடி இந்த ஒரு குரல், அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அவரை வந்து தெய்வமாக வணங்குறாங்க, ஒரு புனிதராக. நிறைய நல்லதும் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு, கொத்தடிமைகளாக இருக்கிற தொழிலாளர்கள் மாற்றுறாரு, நிறைய நல்லது செஞ்சுட்டாரு. அமைச்சர் ரேஞ்சுக்கு வர போகிறாரு. பிடிச்சிட்டு அவரை ஜெயிலில் போட்டுறாங்க. மறுபடியும் இவருக்கு என்னென்னா 0ல் தொடங்குறாரு, 100ல் போகுது, மறுபடியும் 0க்கு வர்றாரு. இப்படியே தான் அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்குது. கடைசியாக அவர் யோசிச்சிருக்கிறார் மனுஷன், இந்த பணம் நம்ம கைக்கு வேணாம், இதை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என் பொண்டாட்டி அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க. அவங்க பொண்டாட்டிலாம் அதுக்கப்புறம் செத்துடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. அவங்க பையனை வளர்க்க ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவங்க அம்மா அந்த பணத்தை அவங்க சகோதரி பண்ண ஒரே நல்ல விஷயம், அந்த நல்ல விஷயத்துக்காக தான் இந்த திருடன் மணியன் பிள்ளைன்ற இந்த நூல் இன்றைக்கி நம்ம கைக்கு வந்திருக்கு. அது சாகித்ய அகாடமி விருது மொழிபெயர்ப்புக்காக கிடச்சிருக்கு. அதுக்கு காரணம் அவங்க அம்மாவும் அவங்க சகோதரிகளும். ஒருவேளை அவங்க பெற்றோர், அவங்க சகோதரிகள் வந்து இந்த திருட்டை வந்து என்கரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், இவர் கண்டினியூ தான் பண்ணியிருப்பார். இவர் கூட இருந்த யாருமே இவருடைய திருட்டை வந்து ஏற்றுக்கல. இவருக்கு என்னென்னா அது ஒரு போதை ஆகிடுச்சு. திருடி ஈஸியாக ஒரு மனுஷன் ஏன் திருடுறான் அப்படின்னு சொன்னால், முதல்ல அவன் சோம்பேறியாக இருப்பான். ஈஸியாக வந்து அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு லக்ஸுரியான லைஃபுக்கு போகணும், ஆனால் கஷ்டப்படக்கூடாது, வேர்க்கக்கூடாது. இப்படி இருந்தால் அந்த எண்ணம் வந்து ஒரு பாட்டு இருக்குது, உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டால் கெடுக்கிற அவசியம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது. சும்மா அவனும் கவிஞர்கள் எழுதவில்லை. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்த திருடன் மணியன் பிள்ளைன்ற இந்த ஒரு நூல் ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய ஒரு சின்ன திருட்டில் தொடங்கி அது எங்கேயோ கோடிக்கணக்கில் போய் முடியுது. இதில் நிறைய இன்சிடெண்ட் இருக்குது இந்த நாவலில். சொன்னால் இதுவே வந்து ஒரு 20 நிமிஷம் வந்துச்சு. அந்த இன்சிடெண்ட்லாம் இன்னொன்று, இவருடைய சின்ன வயசில் ஏன்னா அப்பா இல்லாத ஒரு சின்ன பையன்,
நிறைய பெண்கள் இவர் அவங்களுடைய சுய இச்சைக்காக இவரை தவறாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த முன்னால் ஒரு மனுஷனுடைய பெரிய வயசில் இருக்கக்கூடிய குற்றங்கள் காரணம் வந்து அவருடைய அந்த மனுஷனுடைய சின்ன வயசில் இருந்த அந்த சமுதாயம் அந்த மனுஷனை எந்த அளவுக்கு அவனை உள்ள ஊட்டி வளர்த்துச்சோ அதன் அறுவடை தான் அவர்களுடைய பிழைகள் அனைத்தும் என்பது இது அறிவியல் உண்மையும் கூட, உளவியல் அறிவியல் உண்மை. அந்த வகையில் திருடன் மணியன் பிள்ளைக்கு வந்து நிறைய இன்சிடெண்ட் அதுக்குள்ளே சொல்லிகிட்டே போகலாம். நேரம் உங்களுடைய நேரம் கருதி இந்த நாவல் வந்து எதை பற்றி பேசுது, முக்கியமாக இன்றைய இளைஞர்கள் உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்காக மற்றவர்களுடைய இந்த செயின் பறிப்பு இதெல்லாம் நீங்கள் ஈடுபடக்கூடாது. இதையெல்லாம் ஒரு அவேர்னஸாக இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் தன்னை பற்றி ஓப்பனாக பேசின யாரும் கிட்டத்தட்ட சர்ச்சில் வந்து ஒரு சத்திய வாக்கு சொல்லுவாங்கள்ல, நான் அப்போல்லாம் இந்த தப்பு பண்ணிட்டேன், இனி பண்ண மாட்டேன், அதுக்காக நான் வருந்துறேன். கிட்டத்தட்ட இந்த நாவல் அது போல தான். இந்த பதிவை கேட்குற என்னுடைய மாணவர்கள், நீங்கள் மற்றவங்களுக்கு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்னதாக ஒரு திருட்டுத்தனம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள், டே இந்த தொட்டில் பழக்கம் தான் சுடுகாடு வரை, அதனால் இன்றைக்கே நீங்கள் இதை விட்டுடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை திருடாத யாராவது இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரியே உங்களுக்குள்ளே ஒரு ஆசைப்பட்டுட்டு மிக மகிழ்ச்சியாக நிம்மதியாக நீங்கள் தூங்குங்க. ஹாவ் அ கிரேட் டே. ஐ லவ் யூ ஆல். ஐ லவ் யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.